ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பராக ரொம்ப டேஸ்டியான சிக்கன் லெக்கு தான் ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சிக்கன் லெக்கை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு பிளேட்டில் தேவையான அளவு மசாலாலாம் எடுத்து வச்சுக்கலாங்க. இது இன்ஸ்டன்ட் மசாலாங்க, சிக்கன் பக்கோடா போடுற மசாலா. அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். காரத்துக்காக மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. நான் 2 லெக்கு தான் பொரிக்க போகிறேன், அதனால தான் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி கருவேப்பிலையும் எண்ணெயில் பொரியும் போது வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கடைசியாக எலுமிச்சை பழம் 1/4 பாகம் சேர்த்துக்கலாங்க. சின்ன துண்டளவு கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாட்டு இருந்தால் மசாலா கறியில் ஒட்டாது. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்ச சிக்கனில் கோடு போட்டு மசாலாவில் அதில் கோட் பண்ணிக்கலாங்க. நல்லா சிக்கனில் மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் பிளேட் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. நான் நிறைய எண்ணெய் ஊற்றலை, கொஞ்சம் எண்ணெயிலே பொரிச்சு எடுக்க போகிறேன். ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குன்னு நம்ம சிக்கன் லெக்கு கலந்து வச்சது நல்லா 1/2 மணி நேரமாக ஊறிட்டு இருக்குது. அதை எண்ணெயில் எடுத்து விட்டுக்கலாங்க. அடுப்பை ஃபாஸ்ட்டாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், நல்லா வேகட்டும். மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வாசனை எண்ணெயில் பொரியும் போது ரொம்ப வாசமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 1 சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான கலரில் வெந்து வந்திருக்கு. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா சிக்கன் வேகும். மேலே ப்ரௌனாக வந்துடும், உள்ளே வேகாது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே சிம்பிளாக சிக்கன் லெக் ஃப்ரை என்னோடய ஸ்டைலில் ரெடிங்க. இந்த வீடியோ பார்த்து ஒரு தடவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட சின்ன துண்டு லெமனு, ஒரு 2-3 பீஸ் வெங்காயம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மிஸ் பண்ணாத நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.